அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு முருகப்பெருமானுடைய சக்தி வாய்ந்த மந்திர பதிவுங்க. கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடியவர் தான் நம்முடைய கந்த கடவுள். பலருடைய இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஆசையும் கூட. அதோடு கூட நமக்கு வேண்டிய வரங்கள் கிடைக்கிறதுக்கும் நினச்ச காரியங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கும் நம்மளும் பலவிதமான விரதங்கள், பூஜைகள், வழிபாடுகள் இது எல்லாமே செஞ்சு வருவோம். ஆனால் எளிமையான முறையில் ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் மனசார உச்சரித்தாலே போதுங்க, முருகப்பெருமானுடைய அருளும் கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வேண்டி முருகன்கிட்ட கேட்குறீங்களோ அந்த காரியத்திலும் கண்டிப்பாக ஜெயம் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மந்திரப்பதிவு தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். நம்ம பல பேர் இந்த ஒரு கருத்தை எப்பயுமே சொல்கிறது உண்டு. அதாவது முருகன்கிட்ட நான் ஒரு கோரிக்கை வச்சேன், ஆனால் எனக்கு இந்த ஒரு காரியம் மட்டும் நடக்கவே மாட்டேங்குது. நிறைய பேருக்கு சில விஷயங்கள் வேண்டின உடனே டக்குன்னு நடக்குது, ஆனால் எங்களுக்கு மட்டும் நடக்கவே மாட்டேங்குது. எவ்வளவோ வழிபாடுகள் பண்ணுறோம், ஆனால் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட ஒரு மனசுக்குள்ளே ஒரு கஷ்டங்கள், என்னடா இது முருகன்கிட்ட வேண்டின்னு நமக்கு கிடைக்கலையேங்கிற ஒரு வருத்தங்கள் இருக்கும். ஆனால் எப்பயுமே நீங்கள் முருகப்பெருமான் கிட்ட எந்த ஒரு வேண்டுதல் வச்சாலுங்க, நமக்கு அந்த விஷயம் நன்மை தருவதாக இருந்தால் மட்டும்தான் அதை முருகப்பெருமான் நமக்கு நடத்தி கொடுப்பதற்காக அருள் செய்வார். முருகப்பெருமான் கிட்ட எதையுமே எதிர்பார்க்காம உன்னுடைய அருள் மட்டுமே போதும், எனக்கு எது நல்லதோ அதை மட்டும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு மனசார நம்ம வேண்டிக்கணும். இதுதான் முருகனை பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு சரியான முறை. அதாவது இப்படி வேண்டதுனால நம்ம கேட்கறது மட்டும் கிடையாது, கேட்க மறந்த பல விஷயங்கள், எல்லா விஷயத்தையுமே நமக்கு முருகப்பெருமான் அள்ளி அள்ளி கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக மாற்றுவார். இது பலருடைய ஆன்றோர்களுடைய நம்முடைய முன்னோர்களுடைய ஒரு கருத்து. அதனால் முருகன்கிட்ட கோரிக்கைகள் வைக்கிறப்ப நமக்கு எந்த நல்ல விஷயமோ, நம்ம வாழ்க்கைக்கு எது தேவையோ அந்த விஷயத்தை நீ எனக்கு கொடு முருகா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கோரிக்கைகளை, வேண்டுதல்களை நீங்கள் முருகன்கிட்ட கேட்டுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் நினச்ச காரியங்கள் நமக்கு இப்போ நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விதமான வழிபாடுகள், விரதங்கள், இல்லை நிறைய கோவிலுக்கு போகிறது அப்படி நிறைய பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா. ஆனால் நம்ம வீட்டில் இருந்த பிரகாரமே ஒரே ஒரு தீப வழிபாடு மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் டெய்லி உச்சரித்தாலே போதும், முருகனுடைய அருளாலே உங்களுடைய காரியங்கள் எல்லாமே நமக்கு நடக்கும். ஏன்னா இது ஒரு சாதாரண மந்திரம் கிடையாதுங்க. அருணகிரிநாதரால் அருளப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். சத்குரு சாந்தானந்த சுவாமிகளால் பாடப்பட்ட கந்தகுரு கவசத்திலிருந்து இந்த மந்திரமானது இடம்பெற்றிருக்கு. இந்த மந்திரத்தை நீங்கள் எத்தனை முறை ஜெபிக்கிறீங்களோ அதற்கு ஏற்ற மாதிரி நமக்கே அறிய பல சக்திகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கந்தகுரு கவசத்திலே கூறப்பட்டிருக்கு. உலகத்தில் இணையற்ற ஒரு சக்தியை பெறணும்னா இந்த மந்திரத்தை கோடி முறை நம்ம ஜெபிக்கணுமா. சித்தர்களும் ஞானிகளும் நல்ல கடுதவும் இருந்து அறிந்த பல வேத சூக்ஷ்ம ரகசியங்களை கொண்டு இந்த மந்திரமானது நம்மளும் ஜெபிக்கிறதன் மூலமாக நமக்கு நம்முடைய காரியங்கள் எல்லாமே நமக்கு சித்திகள் ஆகும். இந்த மந்திரத்தை நம்ம எப்போ சொல்ல ஆரம்பிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சஷ்டி, கிருத்திகை, செவ்வாய்க்கிழமை அப்படி ஏதாச்சும் ஒரு நாளில் இந்த மந்திரத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய படத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றி வச்சுட்டு உங்களுடைய வேண்டுதலை முருகப்பெருமான் கிட்ட சொல்லி ₹1 நாணயம் ஒரு மஞ்சள் துணியில் மட்டும் நீங்கள் முடிச்சு வச்சு மனசார நீங்கள் முருகனை வேண்டி இந்த ஒரு மந்திரத்தை சொல்லணும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மூல மந்திரம் ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. இந்த மந்திரத்தை ஒரு முறை சொன்னாலே விசேஷம். உங்களுக்கு முடியும் அப்படிங்கிறவங்க 27 முறை இந்த மந்திரத்தை சொல்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். உங்களுக்கு முடியுங்கிற பட்சத்தில் கூடுதலாக 108 முறை சொல்கிறது ரொம்ப அதிவிசேஷம். இன்னும் நமக்கு நிறைய பலன்களை கொடுக்கும். இதை நம்ம காலை அல்லது மாலை சொல்லலாம். உங்களுக்கு அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நிறைய பேர் எந்திரிச்சு பூஜைகள் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் தீபங்கள் ஏற்றி சொல்கிறதுங்கிறது நல்ல சிறப்பான பலன்களை கொடுக்கும். இந்த மந்திரத்தை நல்லா ஒருமுகப்படுத்தி மனசை நம்ம
ஆத்மார்த்தமாக முருகன் கிட்ட வச்சு 1,00,000 முறை நம்ம ஜெபிக்கிறப்ப முருகனுடைய தரிசனமும் கிட்டும், முக்தியும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்குமா. இந்த மந்திரத்தை நம்ம தொடர்ந்து சொல்லி வர நினச்ச காரியங்கள் எல்லாம் நடக்கும், நமக்கு முக்திகள் கிடைக்கும், யமபயங்கள் எல்லாம் நீங்கும், நல்லபடியான ஒரு மனோதிடமானது உண்டாகும். நம்ம தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் எல்லாமே பொசுக்கப்படும், வெற்றிகள் மால் நமக்கு எல்லா வகையிலையுமே வெற்றி கிடைக்கும். நமக்கே ஏதாவது கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் யார் இருந்தாலுமே அவங்க அழிஞ்சு போவாங்களாம். அதே மாதிரி ஆரோக்கியம், அதாவது எதையுமே வெல்லக்கூடிய ஒரு ஆற்றல், மன அமைதி கிடைக்குமாம். கல்வி ஞானம் கிடைக்கும். அதைவிட முக்கியமாக முருகப்பெருமானுடைய அருளானது முழுமையாக கிடைக்கும். இந்த ஒரே ஒரு மந்திரம் போதுங்க, நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவையோ எல்லா விஷயங்களும் நமக்கு முருகப்பெருமானே கொடுப்பார். அதனால் முழு நம்பிக்கையோட முருகப்பெருமான் மீது வச்சு உங்களுடைய கோரிக்கைகள் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ₹1 நாணயம் மட்டும் முடிஞ்சிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல ஆரம்பித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையே மாறும். உங்களுக்கான அந்த கோரிக்கைகள் நீங்கள் நடந்து முடித்தவுடனே பக்கத்தில், உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கே முருகன் கோவில் இருக்கோ அந்த கோவிலுக்கு இந்த ₹1 நாணயத்தை நீங்கள் உண்டியில் போட்டுருங்க. இல்லாட்டி வேறு ஏதாவது பூஜைக்கான ஜாமான் வாங்குறப்ப இந்த ₹1 சேர்த்து அந்த பூஜைக்கான ஜாமான் வாங்கிடுங்க. ரொம்ப ஒரு எளிமையான விஷயம்தான். கண்டிப்பாக நம்ம எல்லாருடைய வீட்லேயுமே டெய்லி காலை மாலை நம்ம தீபம் ஏற்றுவோம். அப்படி ஏற்றுறப்ப இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் டெய்லி சொல்லுங்கள். நிச்சயமாக முருகப்பெருமானுடைய அருளால் உங்களுடைய வாழ்க்கையே மாறும். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் முருகனுக்கு அரோகரா இல்லாட்டி ஓம் சரவணபவ அப்படிங்கிற அற்புதமான வார்த்தைகளை, மந்திரத்தை பதிவிடுங்க. முருகனின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த பதிவு நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.